வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்குள் குழப்பங்கள் உண்டாகியுள்ளதாக தகவல். மாகாண சபை தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் எதிர்வரும் வாரம் இடம்பெறவுள்ளதாக தகவல். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பணிப்புரை. இலங்கை வெளிச்சக்திகளின் அழுத்தங்களுக்கு அணிபடியக்கூடாது, சுயாதீன வெளிவிவகார கொள்கையை பின்பற்ற வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் வேண்டுகோள். தொடர்வது விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்து போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் முரண்பாடுகள் ஆரம்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த பொது தேர்தலில் தமிழ் முற்போக்கு முன்னணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், சுதந்திர மக்கள் பேரவை உள்ளிட்ட பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டன. இந்த நிலையில் வாக்குறுதி அளித்தபடி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது தொடர்பாக அந்த கட்சிகள் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவுகளின்படி ஐக்கிய மக்கள் சக்தி பெற்ற 5 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றிற்கு கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் பெயர் ஏற்கனவே வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் மீதமுள்ள 4 இடங்களுக்கும் யாரும் நியமிக்கப்படவில்லை. அதன்படி குறித்த 4 இடத்திற்கான தேசிய பட்டியலை பிரதிநிதித்துவப்படுத்தி டலஸ் அழகபெரும, சுஜீவ செனசிங்க, இம்தியாஸ் பாகீர் மார்கார், ஜேஎல் பீருஸ், ஹிருணிகா பிரேமச்சந்திர, துஷார இந்துருள், எரான் விக்ரமரத்ன, மனோ கணேசன், திஸ் அதநாயக்க போன்றவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதேவேளை கூட்டணியில் போட்டியிட்ட கட்சிகளும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகளை கோரியமையினால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் வேட்பு மனுக்கள் தொடர்பாக இறுதி இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு அடிப்படையாக அமையும் என்றும் அவர் மேலும் கூறினார். முன்னதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடாத்துவதற்கு ஆயத்தமாக இருந்த போதிலும் நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் தேர்தல் பிற்போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களுக்கு சொந்தமான சுமார் 254 அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதோடு இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளதோடு 5 வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களிலான உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளதாகவும் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 1,32,2 குடும்பங்களை சேர்ந்து 4,41,590 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 38,616 பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இதேவேளை வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் பணிப்புரையின் கீழ் அமைச்சரவை அமைச்சர்கள் தலைமையில் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக அந்தந்த மாகாணங்களில் நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகளை நேற்று இந்த குழுவினர் கண்காணித்துள்ளதோடு கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையினை விரிவாக மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கிழக்கு மாகாணத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள குழுவுக்கு தலைமை தாங்கும் கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பன்னிலகே தெரிவித்திருந்தார். இலங்கை வெளிச்சக்திகளின் அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடாது, சுயாதீன வெளிவிவகார கொள்கையினை பின்பற்ற வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹொய் சின் காங் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
கொழும்பில் ஊடகவியலாளர் சிலருடனான கருத்து பகிர்வின் போது இதனை தெரிவித்திருந்த அவர், இலங்கையின் பொருளாதார நிலைமையினை சில தரப்பினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயலும் போது இலங்கை சுயாதீன வெளிவிவகார கொள்கையினை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இலங்கை தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு வெளிநாடுகளின் உதவி அவசியம் என்று சில உலக நாடுகள் இலங்கைக்கு தெரிவித்துள்ளன. ஆனால் இது தவறான கருத்து. இலங்கை மக்கள் தங்களை குறித்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் சீனா போன்ற சகாக்களுடன் உறவுகளை பேணுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்தார். இலங்கையை பொறுத்தவரை சீனாவிற்கு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இல்லை. இலங்கை மக்களுக்கான உதவிகளில் நிகழ்ச்சி நிரல் சீனாவின் உதவி இலங்கை சுதந்திரமான நாடாக மாறுவதற்கும் வெளிச்சக்திகளின் அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கும் உதவும் என நாங்கள் உறுதியாக கருதுகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சீனாவின் ஆராய்ச்சி கப்பல் இலங்கைக்குள் நுழைவதற்கு முன்னே அரசாங்கம் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டன என்று தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதுவர், வலுவான உறவுகள் காணப்பட்ட போதிலும் முன்னே அரசாங்கம் அவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்தமை ஏமாற்றம் அளிக்கின்ற விடயம். எனினும் சீன கப்பல்களின் மாலத்தீவு வரவேற்றது. ஆனால் இலங்கை அதனை நிராகரித்ததும் நாங்கள் ஆச்சரியமடைந்தோம் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் எமது உரிமைகளுக்காக போராடி வரும் இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் சோமபாலன் தெரிவித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அண்மையில் யாழ் விஜயம் செய்த சீன தூதுவர், தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்தோடு இணைந்து மாற்றத்திற்காக பயணிப்பதாகவும் இனப்பிரச்சினை தொடர்பாக ஒன்றிணைந்து பயணிப்பார்கள் என்று தெரிவித்த கருத்து தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், தமிழ் மக்கள் வாழ்வியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து இனஅழிப்புக்குள்ளாகி வருகின்றார்கள். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்கள் விவகாரம், சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியினமும் கிடைக்கப்பெறவில்லை. தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி பயணித்த நிலையில் அதற்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற முடிவுகளை வைத்து தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது என்பதோடு தமிழ் மக்கள் தமது தேசிய விடுதலைக்காக போராடி வரும் ஒரு இனமாக காணப்படும் நிலையில் அதனை வென்றெடுப்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற வகையில் எங்களால் முடிந்தவற்றை தொடர்ந்தும் பயணிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் இன்ஜினியரிங் நிறுவனம் சிங்கப்பூரின் ஜெஸ்டார் ஏசியாவுடன் நீண்டகால பராமரிப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விமான பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு சேவைகளில் நம்பகமான முன்னணி நிறுவனமாக ஸ்ரீலங்கன் இன்ஜினியரிங் தனது நிபுணத்துவத்தை ஜெஸ்டார் ஆசியாவுக்கு விரிவுபடுத்தியுள்ளது. அதன் கடற்படை இலங்கையின் கொழும்பில் உலகத்தரம் வாய்ந்த பராமரிப்பை பெறுவதை உறுதி செய்துள்ளது. இதுகுறித்து ஸ்ரீலங்கன் இன்ஜினியரிங் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இதில் எங்களின் பிரத்யேகமான EASA அங்கீகரிக்கப்பட்ட ஹேங்கர் மற்றும் இலங்கையின் கொழும்பில் உள்ள உதிரிபாக வசதிகளும் உள்ளடங்கும். இது அவர்களுக்கு இருக்கும் எந்த MRO தேவைக்கும் விரைவான தீர்வுகளை வழங்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் இன்ஜினியரிங் மேலும் கூறுகையில், இந்த கூட்டாண்மையானது பிராந்தியத்தில் முதன்மையான MRO வழங்குநராக தன் நற்பெயரை பலப்படுத்துவதில் மற்றொரு மைல்கல்லை குறிக்கின்றது. மேலும் தென்கிழக்காசியாவை சேர்ந்த மற்றொரு சிறந்த பங்காளியை அதன் போர்ட்போலியோவில் சேர்க்கின்றது. ஒன்றாக நாங்கள் வானத்தை பாதுகாப்பதாக வைத்திருப்போம் மற்றும் மில்லியன் கணக்கான பயணிகளுக்கு விமானங்களை மென்மையாக்குவோம் என்று அது மேலும் கூறியுள்ளது. சிங்கப்பூரின் ஜெஸ்டார் ஏசியா நிறுவனம் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் திட்டமிடப்பட்ட விமான சேவைகளை நவம்பரில் ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.